வணக்கம். இந்த வீடியோவில் கப்ளிங் பற்றி பார்க்கலாம். கப்ளிங் வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் ஷாஃப்ட் கப்ளிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கப்ளிங்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கப்ளிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கப்ளிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். கப்ளிங் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா ரெண்டு ஷாஃப்டை இணைச்சி ஒரு பம்பை வந்து இப்போ ரொட்டேட் பண்ண வைக்கிறது அந்த கப்ளிங் தான் மெயினாக இருக்குது. அந்த பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கப்ளிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு கப்ளிங்னா என்னென்னா ரெண்டு ஷாஃப்டை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறது. செகண்ட் வந்து டிரான்ஸ்மிட்டிங் பவர் ஒன் ட்ரைவ் டு அனதர் ட்ரைவ், ஒரு ட்ரைவ்லேருந்து அனதர் ட்ரைவுக்கு வந்து பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. அதுக்கப்புறமா சில டைப் ஆஃப் கப்ளிங் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் அப்சார்ப் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹீட்டு, ஷாக், இது எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கப்ளிங் எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ட்ரைவ் ஷாஃப்ட் டு ட்ரைவன் ஷாஃப்ட். அதுக்கப்புறம் ரெடியூஸ் த ஷாக் எஃபெக்ட் ஆன் த எக்யூப்மெண்ட் டு எலிமினேட் ஓவர்லோட் ப்ராப்ளம்ஸ் டு எக்யூப்மெண்ட். அப்சார்ப் மிஸ்அலைன்மெண்ட், அந்த மிஸ்அலைன்மெண்ட் வந்து பேரலாக ரேடியல் இருக்கும், அதை வந்து அப்சார்ப் பண்ணுது. அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து சில ரப்பரு அந்த மாதிரி ஏதாவது கப்ளிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து வைப்ரேஷனை வந்து லெஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹீட் ஆஃப் த மோட்டாரில் ஏற்பட ஹீட்டையும் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு வந்து கப்ளிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வைங்க. சில இன்டர்வியூவில் வந்து டைப் ஆஃப் கப்ளிங், இல்லை அந்த கப்ளிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண எக்யூப்மெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் கப்ளிங் யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மெயினாக இப்போ வந்து டைப் ஆஃப் ஷாஃப்ட் கப்ளிங் பார்ப்போம். ரிஜிட் கப்ளிங், ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இப்போ ரிஜிட் கப்ளிங்னா என்னென்னு பார்க்கலாம். ரிஜிட் கப்ளிங் வந்து கனெக்ட் டூ பர்ஃபெக்ட்லி அலைன் ஷாஃப்ட். இந்த ரிஜிட் கப்ளிங்கில் வந்து மிஸ்அலைன்மெண்ட் அல்லது இந்த வைப்ரேஷனு, இந்த ஆங்குலர் மிஸ்அலைன்மெண்ட், பேரலல், இந்த மிஸ்அலைன்மெண்ட் எல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணாது. பர்ஃபெக்டாக அலைன் பண்ணியிருக்க ஷாஃப்டில் தான் இந்த ரிஜிட் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணாங்க. இதோட டிசைன் வந்து ரிஜிட்டாக இருக்கனால இதை வந்து ரிஜிட் கப்ளிங் சொல்கிறாங்க. இதில் இருக்க 3 டைப் பார்க்கலாம். மஃப் ஆர் ஸ்லீவ் கப்ளிங், அதுக்கப்புறம் ஸ்பிளிட் மஃப் கப்ளிங், ஃப்ளாஞ்ச்டு கப்ளிங். இந்த 3 கப்ளிங் தான் இந்த ரிஜிட் கப்ளிங்க்கும் கீழே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மஃப் ஆர் ஸ்லீவ் கப்ளிங் பார்க்கலாம். இந்த கப்ளிங்கோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதோட டிசைன் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த கப்ளிங்கை வந்து டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து டிரைவிங் ஷாஃப்ட்டும் ட்ரிவன் ஷாஃப்ட்டும் டயாமீட்டர் வந்து சேமாக இருக்கணும். சில எக்யூப்மெண்ட்டில் வந்து நமக்கு பம்போட ஷாஃப்ட்டும் மோட்டரோட ஷாஃப்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதாவது டயாமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அந்த இடங்களில் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. பம்ப் அதுக்கப்புறம் மோட்டர் இதோட ஷாஃப்ட் டயாமீட்டரை பார்த்து தான் இதை வந்து டிசைன் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து லோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதர் கப்ளிங்கை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வெரி சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், 2 பார்ட்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ஸ்லீவ் இருக்குமா, அந்த ஸ்லீவ், அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஸ்லீவ். அதுக்கப்புறம் அதில் ஒரு கீ வரும், ஷாஃப்ட் கீன்னு சொல்லுவாங்க. அந்த கீ தான் ஷாஃப்டையும் அதையும் வந்து இணைக்கும். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். cannot யூஸ் வென் ஷாஃப்ட் ஆர் மிஸ்அலைன்ட். ஆல்ரெடி நம்ம வந்து ரிஜிட் கப்ளிங்லாம் பார்த்தோம். பர்ஃபெக்டாக அலைனாக இருக்க ஷாஃப்டில் தான் அந்த கப்ளிங் யூஸ் பண்ணாங்கன்னு அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஃபிகல்ட் டு அசம்பிள் அண்ட் டிஸ்மேண்டில் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்லீவ் கப்ளிங் வந்து நம்ம வந்து உருவி தான் எடுக்கணும், இல்லை ஸ்லேட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த டைம் வந்து நம்ம வந்து மோட்டரை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கப்ளிங்கை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கப்ளிங்கான மிகப்பெரிய disadvantage. It cannot absorb shock and vibration due to the rigid design. ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து ஸ்பிளிட் மஃப் கப்ளிங். ஸ்பிளிட் மஃப் கப்ளிங் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். ஸ்லீவ் கப்ளிங் மாதிரி தான். ஆனால் ஸ்லீவ் கப்ளிங்கை வந்து ஒரே பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது செமி சிலிண்ட்ரிக்கல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு ஷேப் இருக்கும், கீழே ஒரு ஷேப் இருக்கும். இது வந்து கேஸ்ட் அயனால் மேட் பண்ணியிருப்பாங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து பம்பையோ இல்லை மோட்டரையோ மூவ் பண்ணாமல் இந்த கப்ளிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா போல்டு கொடுத்துருக்காங்க, அதை போல்டை வந்து கலத்திட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். இந்த கப்ளிங்கும் லோ பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம ரிஜிட் கப்ளிங்கில் 3வது இருக்கிறது ஃப்ளாஞ்ச்டு கப்ளிங்.
ஃப்ளான்ஜ் கப்ளிங்கிறது வந்து அதோட நேம்லேயே இருக்குது. ஃப்ளான்ஜ் நார்மலாக ஃப்ளான்ஜ் கனெக்ஷனுக்குள்ள அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங்கு. இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மீடியம் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளான்ஜஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து ப்ரொடக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங். ப்ரொடக்டிவ் டைப் அப்படின்னா அந்த ஃப்ளான்ஜில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும் அந்த பார்ட்டு, அதாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ப்ரொடக்டிவ் ஃப்ளான்ஜ் டைப். அந்த அன்ப்ரொடக்டிவில் வந்து அந்த ஷேப் வந்து இருக்காது. ஓகேங்களா, இவ்வளோதான் அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இனி வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மெயினாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலும் இது வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க டைப்லாம் பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் கப்ளிங், அப்புறம் புஷ் பின் டைப் கப்ளிங், யூனிவர்சல் கப்ளிங், கியர் கப்ளிங், ஜா கப்ளிங், டயர் கப்ளிங், பெல்லோ கப்ளிங், ஓல்டம் கப்ளிங், ஃப்ளூயிட் கப்ளிங். நம்ம ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் கப்ளிங். இந்த கப்ளிங்கோட டிசைன் எப்படின்னா, நடுவில் வந்து ஸ்பேஸை கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து ஃப்ளான்ஜஸ் இருக்கும், இடையில வந்து டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க, டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்த மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் கப்ளிங் வச்சுருக்காங்க. இது நிறையா மிஸ்அலைன்மெண்ட் வரக்கூடிய இடங்களில் வந்து இந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து புஷ்ட் பின் டைப் கப்ளிங் பற்றி பார்க்கலாம். இந்த கப்ளிங் வந்து ஃப்ளான்ஜ் டைப் கப்ளிங் மாதிரி தான். ஆனால் ஃப்ளான்ஜ் டைப் கப்ளிங்கில் இந்த ப்ராஷ் புஷ் அந்த ரப்பர் புஷ்லாம் வராமல் அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அது வந்து வைப்ரேஷனோ இல்லை ஏதோ மிஸ்அலைன்மெண்ட்டோ வந்து அப்சார்ப் பண்ணாது அது. ஆனால் இந்த கப்ளிங்கில் வந்து ரப்பர் புஷ் அப்புறம் ப்ராஷ் புஷ் வந்து அந்த பிட்வீன் ஃப்ளான்ஜுக்குள்ளே போல்ட் அண்ட் நெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து வைப்ரேஷனை வந்து அப்சார்ப் பண்ணும். இது வந்து மீடியம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்கும் அதோட டிசைனு, அதோட பார்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கியர் கப்ளிங் பற்றி பார்க்கலாம். கியர் கப்ளிங் வந்து பெரிய ஹெவி மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலி இந்த கேஸ் டர்பைன்ஸ்லாம் இந்த கியர் கப்ளிங் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய டீத் இருக்கனால இது வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கே வந்து டார்க் டிரான்ஸ்மிஷன் அதிகமாக தேவைப்படுதோ அங்கே வந்து இந்த கப்ளிங் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து டர்பைன்ஸ்லேயும் அந்த பெரிய லெந்தாக இருக்கக்கூடிய ஷாஃப்டில் வந்து இந்த ரோட்டார் ஷாஃப்ட் இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக இந்த கியர் கப்ளிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூனிவர்சல் ஜாயிண்ட் கப்ளிங் பற்றி பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் கப்ளிங் வந்து நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் காரு லாரிலெலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டீசல் என்ஜின் பம்ப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் கப்ளிங்கு. இது வந்து அதிகப்படியான மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலும் பம்புக்கோ இல்லைனா நம்ம இன்ஜினுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இது வந்து பார்த்துக்குது. அதே மாதிரி இந்த கப்ளிங் வந்து நிறையா ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததாக ஜா கப்ளிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஜா கப்ளிங் வந்து ஒரு வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கப்ளிங், அதுக்கப்புறம் மிஸ்அலைன்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கப்ளிங். இதில் வந்து இடையில வந்து ஸ்பைடர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பைடர் வந்து எலாஸ்டோபிளாஸ்ட் அப்படிங்கிற மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதனால இது வந்து வைப்ரேஷனை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறமா ஆங்குலர் மிஸ்அலைன்மெண்ட்டை எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி இதை வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சேம் டைம் அசம்பிளிங் அண்ட் டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த கப்ளிங். நெக்ஸ்ட் கப்ளிங் வந்து டயர் கப்ளிங் பார்க்கலாம். இந்த டயர் கப்ளிங் வந்து நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர்ஸ், இந்த கம்ப்ரஸர்ஸ் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கம்ப்ரஸரில், பெரிய அப்ளிகேஷன் கிடையாது, பெரிய பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண அந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மோட்டாரில் வந்து கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய அந்த வைப்ரேஷனை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி மிஸ்அலைன்மெண்ட்டை கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஹீட் இருந்துச்சுனாலும் ஹீட்டை வந்து இது வந்து கண்டக்ட் பண்ணாது, ஹீட்டை வந்து கடத்தாது. அதனால ஹீட்டில் இருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். இதோட ப்ரைஸும் கம்மி. அதே மாதிரி இதை வந்து அசம்பிள் அதுக்கப்புறம் டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஒன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இது வந்து இந்த ரப்பர் வந்து எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாலியூரத்தேன் ஆர் பாலிப்ரோப்பலைன் எலமெண்ட் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஷாக் அண்ட் வைப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணும், அப்புறம் மிஸ்அலைன்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். அவ்வளோதான்.
அதான் மீடியமான ஹை ஸ்பீட் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறமா வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கில் பார்க்க போகிறது பெல்லோ கப்ளிங். பெல்லோ கப்ளிங் வந்து கப்ளிங் ஹப்புக்கும் ரெண்டு கடையில் வந்து பெல்லோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த பெல்லோ வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இப்போ அதிக ஹீட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பெல்லை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் அது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டையோ இல்லை நம்மளோட ட்ரைவன் எக்யூப்மெண்ட்டையோ எந்த டேமேஜுமே பண்ணாது, ஒன்லி எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா அதில் பெல்லை கொடுத்துருக்கனால எக்ஸ்பெண்ட் தான் ஆகும். அதனால எந்த மிஸ்அலைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து இந்த பெல்லவே அப்சார்ப் பண்ணிக்கும். அதுக்காக ரொம்ப ஹாட் சர்ஃபேஸ், அதாவது ஹாட் என்வாயன்மெண்ட் இருக்கிற இடங்களில் வந்து இந்த பெல்லோ கப்ளிங் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது ஓல்டம் கப்ளிங். இதில் வந்து ஃப்ளாஞ்ச் ஆஃப் ட்ரைவன் ஷாஃப்ட், அப்புறம் ஃப்ளாஞ்ச் ஆஃப் ட்ரைவிங் ஷாஃப்ட், அதுக்கு இடையில வந்து இன்டர்மீடியட் ஃப்ளாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்மீடியட் ஃப்ளாஞ்சும் வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல்லாம் வரும். அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து மெட்டலில் வரும். ஆனால் மெயினாக வந்து ரப்பர் மெட்டீரியலில் தான் வரும். இதுவும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பேரலல் மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதோட ரொட்டேட்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது பேரலல் மிஸ்அலைன்மெண்ட் வந்து அதிகமாக ரெடியூஸ் பண்ணுது. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது பேரலல் மிஸ்அலைன்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ண, அதே மாதிரி சம்டைம் இதில் வந்து ஆக்சியல் மிஸ்அலைன்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி எங்கெல்லாம் வந்து அதாவது இப்போ பம்பு கீழே இருக்கலாம், மோட்ரு கொஞ்சம் மேலே இருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஃப்ளூயிட் கப்ளிங். இந்த ஃப்ளூயிட் கப்ளிங் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இது டிசைனுக்கு உள்ள என்னன்னா ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பம்போட டிரைவ் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஃப்ளூயிடு அந்த டர்பைனோட வீலையும் வந்து சுத்தம். இதனால இந்த ஷாஃப்ட் சுற்றும் போது அந்த ஷாஃப்டை சுற்றும். இதான் இதோட பேசிக் பிரின்சிபல். இது வந்து ரொம்ப பெரிய ஹெவி டியூட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம டைப் ஆஃப் கப்ளிங் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த டைப் ஆஃப் கப்ளிங்கில் ரொம்ப முக்கியமான கப்ளிங் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் கப்ளிங். அதான் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிஜிட் கப்ளிங்கில் வந்து ஸ்பிளிட் மஃப் கப்ளிங், அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்ச் கப்ளிங், இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கப்ளிங்கு. இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்லேயும் டயர் கப்ளிங், அப்புறம் அந்த ஓல்டம் கப்ளிங், இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கியர் கப்ளிங் வந்து கேஸ் டர்பைன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிட்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சு வச்சுடுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.